ஹலோ ஒன் அமேன் வெல்கம் டு அஜய். ஸோ இந்த என்ன பார்ப்போம்னா ஹாட்ஸ்பாட் டூ மச். ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் ஓகேவா. ஸோ நம்ம விக்னேஷ் கார்த்திக்னு நினைக்கிறேன், அவர் தான் டேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 எவ்வளோ எனக்கு ஒரு 5-6 ஸ்டாரிஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன குட்டி ஸ்டாரியாக வந்துட்டு ரன் ஆகிருக்கும் ஒரு படத்துலேயே. அதில் விக்னேஷ் கார்த்திக் அவர் தான் அவர் தான் டேரக்டர்னு சாரிங்க. அவர் தான் ஓகே, அவரும் அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு சாண்டியோட ஸ்டாரி ஒன்று இருக்கும் ஓகேவா, சாண்டி மாஸ்டரோட ஸ்டாரி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம MS பாஸ்கரோட சன் இருக்கார்ல, ஸோ அவர் பேருங்க சரியா ஞாபகம் இல்லைங்க, சாரிங்க. ஸோ அவரோட ஸ்டாரி ஒன்று இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அந்த படம் பார்த்தேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சுங்க படம் பார்த்து ஓகேவா. அது எதில் பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ அந்த படம் வந்துட்டு ஏதாச்சும் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து ரிவ்யூன்றது நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் லைக் புது கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது கேஸ்டிங்லாம் வேற ஆளாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், MS பாஸ்கரா சாரா இருக்கட்டும், தம்பிராமையா சாரா இருக்கட்டும், ரக்ஷன், அஸ்வின், ஆதித்யா, ஸோ பிரிஜிடா சகா, ஸோ அவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்து பேசுவோம் சரிங்களா. ஐடியா இல்லை, நம்ம ட்ரெய்லர் பார்த்து பேசுவோம். லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் 3, 2, 1 கோ. அவங்க என்ன ஆளுங்க? நம்ம ஆளுங்க தான், பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே எப்படி தெரியும்? பின்னாடி வாழலாம்ல, அப்ப நம்ம ஆளுங்க தானே. ஆரம்பிக்கலாமா? ஹலோ. யோ, யாரியா நீ? விஜயகாந்த் ஜெயந்தி அம்மா கால் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்க. விஜயகாந்த் ஜெயந்தியா? விஜயகாந்த் ஜெயந்தியா? இன்று விஜயகாந்த் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் சிவகார்த்திகேயனும் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் சேதுபதியாரும் விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்தனர். டேய், நான் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்க? சாரி மச்சான், எனக்கு கதை பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன். முதல் முறையா தாதாவும் ராசாவும் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வானமும் பூமி சேர்ந்தா எப்படி இருக்கும்? எரிமலையும் சூறாவளியும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு லீவ் கொடுக்காத. உன் வேலையும் வேணாம், உன் போனஸும் வேணாம், உன் பொங்கச்சோரம் வேணாம், உன் புளியோதரையும் வேணாம். I'd like to sleep with you. ராசாடா அவர் இந்த வயசுலயும் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, ஓடுறாரு, உழைக்கிறாரு. உன்னால ஒரு தண்ணி ஜக்க கூட ஒழுங்கா தூக்க முடியல. நீ எல்லாம் அவரை பத்தி பேசலாமா? I'd like to have sex with you. ஆரம்பத்திலேயே டோசேஜ் கொஞ்சம் தூக்கல. பாட்டு இல்ல, கொஞ்சம் தூக்கல. பட்டு இல்லை. அப்புறம் என்னாச்சு? வயசானாலும் சும்மா கும்முன்னு இருக்கிற ஒரு ஹீரோ, பிரியா பவானி சங்கர் மாதிரி ஒரு ஹீரோயின். ஐயோ, அப்ப வேற யாரையோ மாத்தி வந்துட்டு போல இருக்கே. 2 பேரும் லவ் பண்றீங்க. ஒருவேளை நீ ஆசைப்படுற மாதிரி ட்ரூ லவ்வா இருக்குமோ? மயிறு ட்ரூ லவ். அவளுக்கு என்னையும் பிடிச்சிருக்கா, உன்னியர் பையனும் பிடிச்சிருக்கான். 3 பேர் சேர்ந்து லிவிங் டுகெதர்ல இருக்கலாமான்னு கேக்குறான். பொம்பளை பிள்ளையா அப்ப விரல் நீட்டினா விரல் காட்டுற திசையை பார்க்கும். உனக்கு டிங்க் ஓகேவா? டிங்கா அப்படினா? Dual income and no kids. Shall we get into a cuffing relationship? அப்படினா பொம்பளை பிள்ளைங்கிறது கடவுள் கொடுக்கற சொத்தியா? அப்படின்னா குளிர்காலத்துக்கு மட்டும். இப்போ குளிருது, மழை பெய்யுது, அப்படியே கடல் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு தம்பி, ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு படம் பதில்களை மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, நல்ல கேள்விகள் எழுப்பினா கூட போதும் தானே. 2026 எலெக்ஷன்ல தளபதி ஜெயிச்சாரா இல்லையா? நாங்க மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பேர் இந்த ஒரு முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. 2050லயும் தோனி ரிட்டையர் ஆகலையா? ஏய், யாரா இவங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு சில விஷயங்களை சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். ஐயோ அங்கிள், பூமர் அங்கிள். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ரசிகரா இருந்திருக்கேன். கொன்னிட வேண்டியதுதான். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பண்றோம். எல்லா டைரக்டரையும் கூட்டு படத்தை போட்டு காட்டுறோம். படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறோம். மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்றோம். இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அடுத்த வைரல் நியூஸ் வரவெல்லாம் அர்த்தம் வைத்தறிச்சல கொட்டிக்கிறது தான் நம்மளுக்கு வேலையா? என்னப்பா இது, உண்மையா பட்டு உடைக்கிறாங்க. எல்லா ரீல்ஸ்லயும் யூடியூப்ல தானே கதறிக்கிட்டு இருப்போம் உண்மைங்களா. படத்துல போட்டு உடைக்கிறாங்க, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல எதுக்குடா SKவும் விஜய் சேதுபதி எழுத்து வந்தீங்க, அதான் கேட்கற மாதிரி இருக்கு. பத்ததுக்கு தளபதி அரசியல் வந்ததா இல்லையானு அதாச்சும் வராங்க, ஒரு நம்பிக்கையா வந்தாரு, அந்த மாதிரி காட்டியிருக்காங்கல்ல, அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஜயகாந்த் தசமியா அந்த மாதிரிலாம் ஒண்ணு வந்துச்சு, அது என்ன வேர்ல்டுடா இது, அந்த மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இந்த ஜென்சி கிட்ட ஓகேவா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த லெவல்
நம்மளுக்கு தான் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச ஏர்லி 2K கிட்ஸ்க்குலாம் வந்து தெரிஞ்சது அந்த லவ் ரிலேஷன்ஷிப், லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் அதான் தெரிஞ்சது. இதுனா லவ் ரிலேஷன்ஷிப்ல வித்தியாசமா இருக்கு இந்த காலத்துல. அதெல்லாம் ரொம்ப புரியாத வார்த்தைகள்லாம் டிங்கிங்கா டிக்குன்னு என்னமோ சொன்னாங்களே, டியூயல் இன்கம், அது அந்த மாதிரி என்னமோ, அது ஒரு 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 என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி என்னென்ன கண்ட மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க சீரீஸ்ல. என்னடா இருக்கு, என்ன வேர்ல்டு அது, அந்த வார்த்தை கேட்கற மாதிரி இருக்கு. அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொடுத்த எக்ஸ்பிரஷன் பார்த்ததுக்கு அஸ்வின் படத்துல அஸ்வினி கலாய்ச்சிருக்காரு. இது மாதிரி கதை கேட்டா கதை பிடிக்கல தூங்கிடுவேன் அந்த மாதிரின்ட்டு சொல்றதா இருக்கட்டும். அது உண்மையிலே நல்லா இருக்குங்க சீரீஸ்ல. எல்லாத்தையும் கலாச்சி ஒன்னு படத்தை எடுத்திருக்கீங்க. எப்படி இந்த தமிழ் படத்துல வந்துட்டு நம்ம மிர்ச்சி சிவா நடிச்ச தமிழ் படம், தமிழ் மட்டும் 2 வந்துட்டு படத்தை வச்சு கலாய்ச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்துட்டு படத்தை வச்சு கலாய்ச்சிருக்காங்க. ஓகேவா, படத்தையும் இந்த கேரக்டர் வச்சோம். ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த அந்த வேர்ல்ட்ல நடந்த இந்த சினாரியோ வச்சு வந்துட்டு கலாச்சிருக்காங்க. அதுல நல்லா இருந்துச்சு, சீரீஸ்ல நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்துட்டு Part 2 வந்துட்டு இன்னும் ஸ்பைசியா, லைக் வந்துட்டு இன்னும் என்கேஜிங்காகவும் இன்னும் என்டர்டெய்னிங்கா, ஓகே, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் 1000 வியூஸ் வந்து நீங்க கீழே சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1 எந்த OTT பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு, பார்க்கறதுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் பார்த்துட்டு ரிவ்யூ முடிஞ்ச டைம் இருந்தால் அந்த டைம்லாம் அரேஞ்ச் பண்ணி ரிவ்யூன்றது போட பார்க்குறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Thank you for your time. Take care. Bye.